விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது, அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதும போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டுது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதையை சொல்ல சொன்னான். பதுமையும் கதையை சொல்லித்து. சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம். சிவபெருமான் சொன்ன புதிர்கதையில முதல் கதை. ராஜகுமாரன் வஜ்ரமகுடனுக்கு புத்தி சரீரன் என்னும் புத்திசாலி நண்பன் இருந்தான். ஊமை மொழியில் திறமையான பத்மாவதியை மணம் புரிவதற்கு அவள் ஊருக்கு வஜ்ரமகுடன் சென்றான். பத்மாவதி மேல் ஆசை கொண்ட வஜ்ரமகுடன் அவளை அவள் வீட்டிலிருந்து கடத்தி மணம் புரிய முடிவு செய்தான். நண்பன் புத்தி சரீரன் திட்டம் தீட்டினான். பத்மாவதி மீது வீண் பழி சுமத்தப்பட்டு அவள் நாடு கடத்தப்பட்டாள். பத்மாவதி தாய் தந்தையர் மனம் முடிந்து இறந்தனர். இந்த கதையில என்ன புதிர் தெரியுமா? ஓ, ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு புதிர் கேள்வி இருக்கா? ஆமா, இந்த கதையில என்னன்னா, பத்மாவதி தாய் தந்தையர் இறந்த தோஷம் யாரை சாரும்? ராஜகுமாரனுக்கா, புத்தி சரீரனுக்கா, இல்ல பத்மாவதிக்கா? இதான் கேள்வி. அதுக்கு என்ன பதில்? மந்திரி குமாரன் தன் எஜமானின் நன்மையை உத்தேசித்தே நடந்து கொண்டான். ராஜகுமாரனும் பத்மாவதியும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பால் தாங்கள் செய்வது அறியாது நடந்து கொண்டார்களாம். ஆனால் கர்ணோத்பல அரசனோ ராஜ தர்மத்தை சரியாக உணராமல், வழக்க தீய விசாரித்து உண்மை அறியாமல், அரசனுக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவு கட்டி தீர்ப்பு கூறியதால பத்மாவதியின் தாய் தந்தையர் உயிர் இழக்க நேரிட்டது. அதனால அந்த பழி அவனே சாருன்னு சிவபெருமான் சொன்னார். அப்படியா? சரியான தீர்ப்பு இல்ல. அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. 3 அழகான இளைஞர்கள் மந்தாரவதி எனும் அழகிய பெண் மீது ஆசை கொண்டு மணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டார்கள். ஒரு நாள் அபூர்வ நோயால் மந்தாரவதி மரணமடைந்தாள். ஒருவன் சுடுகாட்டில் குடிசை போட்டு மந்தாரவதியின் எரித்த சாம்பலோடு வாழ்ந்தான். மற்றொருவன் கங்கையில் மந்தாரவதியின் அஸ்தியை கரைக்கச் சென்று வந்தான். மூன்றாம் அவன் உயிர் பெற்று எழும் சஞ்சீவினி மந்திரம் தெரிந்து கொண்டு மந்தாரவதியை உயிர் பெற்று எழச் செய்தான். மந்தாரவதியை மணம் செய்து கொள்வது யார் என்ற விவாதம் மூவருக்கும் ஏற்பட்டது. இந்த கதையில புதிர் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தனும் மந்தாரவதிக்கு தான் தான் புருஷன்றான். அதுக்கு என்ன பதில் தெரியுமா? என்ன பதில்? சீக்கிரம் சொல்லுங்களேன். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர வலிமையால் அவளை பிழக்க செஞ்சான்ல மூன்றாம் அவன், அவனை மணக்க முடியாது. ஏன்னா அவன் உயிர் கொடுத்துட்டானான். அதனால அவன் தந்தையான். எலும்புகளை கங்கைக்கு எடுத்து சென்ற இரண்டாம் அவன் மகன் ஆயிட்டானான். அதனால் அவனும் மணக்க முடியாது. மந்தாரவதி மீது கொண்டுள்ள அன்பால் அவள் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே தங்கியிருந்தானே, அவனே அவளை மணக்க தகுதியானவன். எப்படி தீர்ப்பு? அப்படியா? ஒரு வித்தியாசமான பதில் இல்ல. அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. விஷ்ணு சுவாமியின் 3 மகன்கள் 3 வித திறமைசாலிகள். ஒருவன் சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதில் சமர்த்தன். மற்றொருவன் பெண்களை பார்த்து அவர்கள் தராதரத்தை சொல்லக்கூடியவன். மூன்றாம் அவன் படுக்கையின் சுகத்தை அறிந்தவன். சாப்பாட்டு ரசிகன், பெண் ரசிகன், நித்திரை ரசிகன். இந்த மூவர்ல எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது, எவன் அசகாய நிபுணன்? இதான் இந்த கதையோட புதிர். சாப்பாட்டு ரசிகன் தானே? சாப்பாட்டு ரசிகனும் பெண் ரசிகனும் ஐம்புலங்கள் விழித்திருக்கும் நேரத்துல புத்தியினாலே சொன்னார்களாம். சுய புத்தி இல்லாமல் தூங்கும் போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை ரசிகனே அசகாய நிபுணன்னு சிவபெருமான் சொல்லிட்டார். ஓஹோ, அப்படியா? சரி, அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய 3இல் ஏதாவது ஒன்றில் வல்லவனானவனுக்கே தான் மணம் செய்து கொள்ளப் போவதாக சோமபிரபை என்னும் அழகி தன் பெற்றோரிடம் சொன்னாள். தந்தை ஒரு புறமும் தாய் ஒரு புறமும் தமையன் ஒரு புறமும் தேட ஆரம்பித்து ஒருவர் ஞானியையும் இன்னொருவர் விஞ்ஞானியையும் மற்றொருவர் வீரனையும் சந்தித்தார்கள். சோமபிரபையை மனம் முடித்து கொடுப்பதாக தனித்தனியே வாக்கும் கொடுத்தார்கள். தாய்
தந்தை தமையன் வீட்டில் வந்து பார்த்தபோது சோமபிரபையை காணவில்லை. ஞானியால் அவள் இருக்கும் இடம் தெரிந்தது. விஞ்ஞானியால் அவள் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடிந்தது. வீரனால் அவளை கொண்டு சென்ற ராட்சசனுடன் போர் புரிந்து அவளை மீட்க முடிந்தது. மூவரும் தங்கள் திறமைகளை காட்டி சோமபிரபையை காப்பாற்றினார்கள். இந்த கதையில ஞானி, விஞ்ஞானி, வீரன் அவங்க திறமைய அவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. அதனால சோமபிரபைக்கு யாருக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையில வர புதிர். சோமபிரபைய யாருக்கு மனம் முடிக்கிறது அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் எங்க சொல்ல போறேன், சிவபெருமான் சொன்னதை சொல்ல போறேன். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராட்சசனுடன் சண்டை போட்டு தோல் வலிமையால் அவளை அடைந்த வீரனுக்கே அவளை மனம் செய்வித்தல் வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. தவளன் என்ற வாலிபன் தன் மனதை கவர்ந்த மதன சுந்தரி என்ற கன்னி பெண்ணை துர்க்கையம்மனின் ஆலயத்தில் சந்தித்தான். அவள் யார் என்று தெரியாது. துர்க்கையம்மன் சன்னதியில் மதன சுந்தரியை மணம் செய்து கொண்டால் தன் தலையை வெட்டி அம்மனுக்கு சமர்ப்பிப்பதாக தவளன் சபதம் செய்தான். மதன சுந்தரி யார், எங்கிருக்கிறாள் என்று அறிந்து கொண்டு தாய் தந்தையர் அனுமதியுடன் மணம் புரிந்து கொண்டான். துர்க்கையம்மனின் திருவிழாவிற்கு தன் கணவர் மற்றும் தமையனுடன் சென்றாள் மதன சுந்தரி. துர்க்கையம்மனின் சன்னதியை அடைந்தவுடன் தவளனுக்கு தான் செய்த சபதம் ஞாபகம் வந்தது. நிறைவேற்றினான். அவனை தேடி வந்த மதன சுந்தரியின் தம்பியும் இதை எப்படி அக்காவிடம் சொல்வது என்று தானும் தலையை வெட்டி கொண்டான். இவர்களை தேடி வந்த மதன சுந்தரி நிலைமை அறிந்து அம்மனிடம் வேண்டினாள். துர்க்கையம்மன் மதன சுந்தரியின் வேண்டுகோளை நிறைவேற்ற துண்டித்த தலையை உடலுடன் சேர்க்குமாறு கூறினாள். மதன சுந்தரி அவ்வாறே செய்தாள். ஆனால் மாற்றி செய்துவிட்டாள். தவளனின் உடலோடு தன் தம்பியின் தலையை சேர்த்து விட்டாள். தன் தம்பியின் உடலில் தவளனின் தலையை சேர்த்து விட்டாள். இந்த கதையில ஒரு வேடிக்கை, ஒரு உடம்பு இன்னொரு தலையோட சேர்ந்தாச்சு, இன்னொரு தலை இன்னொரு உடம்போட சேர்ந்தாச்சு. அதனால மதன சுந்தரிக்கு கணவன் யாரு, தம்பி யாரு, இதான் இந்த கதையோட புதிர். ரொம்ப சிக்கலான கதை இல்ல? அதுக்கு என்ன பதில்? இதான் பதில்னு பரமசிவன் சொல்றார். அதாவது அந்த இரண்டு உருவங்கள்ல எவன் மதன சுந்தரியை மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவனாம். உடல் உறுப்புகளில் தலையே பிரதானமானது. மனிதரை அடையாளம் கண்டு கொள்வதும் தலையை கொண்டுதானாம். ஆகவே கணவன் தலையை கொண்டவனே மதன சுந்தரியின் கணவன் ஆவான்னு பதில் சொல்லியாச்சு. அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. ஒரு ஆண் கிளியும் ஒரு பெண் மைனாவும் ஒரு கூண்டில் இருந்து வந்தது. ஆண் கிளி பெண் மைனாவிடம் தன்னை மணம் செய்து கொள்ளுமாறு கேட்டது. அதற்கு மைனா ஆண்கள் மோசமானவர்கள் என்றும் மணம் செய்து கொள்ள முடியாது என்றும் கூறியது. அதற்கு கிளி பெண்கள் கொடியவர்கள் என்று கூறியது. இரண்டுக்கும் வாக்குவாதம் நடந்து அந்த விவாதம் அரசனிடம் சென்றது. அரசன் இரண்டு வாதங்களையும் கேட்டான். கிளி தன் வாதத்துக்கு உறுதுணையாக நடந்த ஒரு சம்பவத்தை கூறியது. அதில் பெண் எவ்வளவு கொடூரமானவள் என்பதை தெரிவித்தது. மைனா தன் வாதத்துக்கு ஏற்றவாறு ஆண்கள் கெட்டவர்கள் என்பதை நிலைநிறுத்த ஒரு சம்பவத்தை சொன்னது. கிளி ஒரு கதையை சொன்னது, மைனா இன்னொரு கதையை சொன்னது. அதனால ஆண் பெண் இருவர்ல அதிக மோசமானவர் யார், அதான் இந்த கதையோட புதிர். கிளி மைனாலாம் கதை சொல்லி நான் கேள்வியே பட்டதில்ல. இது புதுசா இருக்குல்ல? அப்ப பதிலும் புதுசா தான் இருக்கணும். என்ன பதில்? சீக்கிரம் சொல்லுங்களேன். இந்த பதில சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. இந்த கதைப்படி பெண் தான் மோசமானவள்னு சொல்லியிருக்கார். மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானதாம். சிவபெருமான் சொன்ன புதிர் கதையில அடுத்த கதை. வீரவரன் சோபாவதி பட்டணத்து அரசன் சூத்திரகனுக்கு காவல்காரனாக இருந்தான். பகல் இரவு பாராது அரண்மனையை காவல் புரிந்தான். ஒரு நாள் கோட்டை வெளியே கேட்ட பெண்ணின் அழுகுரல் எதற்காக என்று அறிந்து வர வீரவரனை அனுப்பி பின்தொடர்ந்தான் அரசன். பூமி தேவி அழுது கொண்டே அரசன் இன்னும் 3 நாட்களில் இறந்து விடுவான் எனவும், அதை தவிர்க்க வீரவரன் தன்னுடைய மகனை காளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அதனால் அரசனுக்கு கேடு நீங்கி வாழ்வான் என்றும் சொன்னாள். வீரவரன் சற்றும் யோசிக்காமல்
தன் மகனை பலியிட்டான். அந்த துக்கம் தாங்காமல் அவன் மனைவியும் இறந்தாள். இவர்கள் இறந்ததை பார்த்து வீரவரனும் கழுத்தை அறுத்து இறந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் காளி தேவியிடம் விசுவாசமாக இருந்த வீரவரன் மற்றும் அவன் குடும்பத்தார் உயிர் பெற்று எழவில்லை என்றால் தான் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக சொன்னான். காளி தேவி அனைவரையும் உயிர்ப்பித்தாள். அரசன் அவர்களின் விசுவாசம் மற்றும் தீரத்தை பாராட்டி 2 நாட்டை பரிசாக அளித்தான். இந்த கதையில வீரவரனோட பராக்கிரமம் பெருசா, மன்னனோட செயல் பெருசா? இதான் இந்த கதையோட புதிர். மன்னனுக்காக வீரவரன் தன் குடும்பத்தோட உயிர் தியாகம் செஞ்சான். அதனால அவனோட செயல்தானே பெருசு. அதானே இந்த புதிரோட பதில். அதான் இல்ல, அந்த மன்னன், அதாவது சூத்திரக மன்னன் இருக்கானே, அவனோட செயல்தான் சிறந்ததுன்றார். தன் உயிர், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் மன்னனை காப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டியதுதான் வீரவரனோட கர்மமாக இருக்கணுமா. அரசர்களோ தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களை சகஜமாக உயிர் பலியிட்டு விடுவார்களாம். அப்படி இல்லாமல் சூத்திரக மன்னன் தன் வேலைக்காரனுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தானாம். அதனால அவன் செயல்தான் சிறந்ததுன்னு பரமசிவன் சொல்றார். ஓஹோ, இந்த கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாவும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானதாவும் இருக்குல்ல. அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. ஏழ்மையாயிருந்த கார்படிகன் ஒரு சமயம் அந்நாட்டு அரசன் வேட்டையாடி செல்லும் போது வழி தவறி சென்று விட்டான். கார்படிகன் உண்மையான விசுவாசத்துடன் அந்த அரசனுடன் அவனும் கால்நடையாகவே ஓடி வந்தான். பசி களைப்புடன் இருந்த அரசனுக்கு 2 நெல்லிக்கனி கொடுத்து பசியாற்றினான். அதற்கு சன்மானமாக ஏராளமான செல்வத்தையும் பிரதேசத்தையும் அந்த அரசன் கொடுத்தான். அரசன் தனக்கு இலங்கை அரசன் குமாரியை மணம் முடித்து வருமாறு கார்படிகனை அனுப்பி வைத்தான். கடல் வழியே செல்லும்போது கப்பல் மூழ்கி சத்தியசீலன் ஒரு அதிசய தீவை கண்டான். அதில் ஒரு பேரழகியை சந்தித்து மனம் பறிகொடுத்தான். அந்த தீவில் ஒரு குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் போது மீண்டும் தன் ஊருக்கே வந்துவிட்டான். அரசனிடம் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னான். அரசனும் அவனுடன் அந்த அதிசய தீவிற்கு சென்றான். அந்த தீவின் பேரழகியை அரசன் தன் மகளைப் போல பாவித்ததால் அரசன் அவளை சத்வசீலனுக்கு மணம் முடித்து வைத்தான். இந்த கதையில தேவகன் ஒருத்தன் எப்படி நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால சத்வசீலனோட நன்றி விசுவாசம் பெருசா இல்ல மகாராஜாவோட நன்றி விசுவாசம் பெருசா? அதான் இந்த கதையோட புதிர். இந்த கதையில பாத்தீங்கன்னா விசித்திர கன்னி, பாதாள லோகம் இதெல்லாம் நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போன மாதிரி இல்ல? சரி, இதுல யாரோட விசுவாசம் பெருசு சொல்லுங்களேன். சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமையாம். அரசாள்பவனுக்கு அது கடமை அல்லவாம். அரசன் அதிசய கன்னியை தன் நண்பனுக்கு மனம் செய்து கொடுத்ததே நன்றி விசுவாசத்தில் சிறந்ததுன்னு பரமசிவன் சொல்றார். கதையே விசித்திரமானது, பதில் அதை விட விசித்திரமா இருக்கு. அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. உஜ்ஜயினி நகரத்து மன்னன் வீரதேவனுக்கு அழகான அனங்கரதி பெண்ணாக இருந்தாள். அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க மன்னாதி மன்னர்களின் உருவத்தை திரைச்சீலைகளில் எழுதி வரச் செய்தான் மன்னன். அனங்கரதிக்கு யாரையும் பிடிக்கவில்லை. அழகுடன் ஏதாவது ஒரு வகையில் திறமைசாலி தனக்கு கணவனாக வேண்டும் என்று அனங்கரதி சொன்னாள். தென் திசையிலிருந்து 4 இளைஞர்கள் மன்னன் வீரதேவனிடம் வந்து சேர்ந்தார்கள். ஒருவன் தான் துணி நெய்வதில் வல்லவன் என்றான். மற்றொருவன் தான் வியாபாரி என்றும் தனக்கு பறவை மிருகங்கள் பாஷைகள் தெரியும் என்றான். 3ஆம் அவன் தான் ஒரு அந்தணன் என்றும் தனக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் என்றான். 4ஆம் அவன் தான் ஒரு போர் வீரன் என்றும் வாழ் வித்தையில் தனக்கு சமமாக யாரும் இல்லை என்றும் கூறினான். இந்த கதையில ரொம்ப சங்கடமான சூழ்நிலை அனங்கரதிக்கு. அனங்கரதியோட அப்பா அனங்கரதிய 4 பேர்ல யாருக்கு மனம் செய்து கொடுக்கிறாருன்னு தான் புதிர். ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில யாருக்கு மனம் முடிச்சு கொடுத்ததா சிவபெருமான் சொன்னார்? அப்படி கேளு, இதான் பதில். அரச குலத்தைச் சேர்ந்த அனங்கரதியை துணி நெய்பவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவன் தினந்தோறும் 5 ஜத துணி நெய்வதில் என்ன விசேஷ பிரயோஜனம்? அவளை வியாபாரிக்குத்தான் மனம் செய்து கொடுக்க முடியுமா?
பறவை மிருகங்களின் பாஷை தெரிந்தால்தான் என்ன பயன்? அந்தண குலத்தவனுக்குத்தான் அவளை மனம் செய்து கொடுக்க முடியுமா? ஆகவே அரசகுமாரியின் அதி அழகை வாழ்முனையாலே காப்பாற்றக்கூடியவனும் அரச குலத்தை சேர்ந்தவனுமான போர் வீரன் கட்கரனுக்கே அனங்கரதியை மனம் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் புதிருக்கான விடை. அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. அர்த்ததத்தர் எனும் வணிகர்களின் தலைவர் சொன்ன சொல் தவறாதவர். அவருக்கு மதனசேனை என்னும் மகன் தந்தையைப் போலவே சொன்ன சொல் தவறமாட்டாள். ஒரு நாள் தோட்டத்தில் மதனசேனை தன் பால்ய நண்பன் தர்மதத்தனை சந்தித்தாள். தர்மதத்தனை தன் உடன்பிறவா சகோதரனைப் போல் மதனசேனை நினைத்திருந்தாள். மதனசேனைக்கு திருமணம் நிச்சயம் ஆனதை தெரிந்து திருமணம் முடிந்தவுடன் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று குணவதியிடம் வாக்கு பெற்றான் தர்மதத்தன். திருமணம் முடிந்தவுடன் தன் கணவனிடம் தான் கொடுத்த வாக்கை பற்றி கூறிவிட்டு இரவென்றும் பாராமல் தர்மதத்தனை சந்திக்கச் சென்றாள் குணவதி. போகும் வழியில் கள்ளன் ஒருவன் அவளை வழிமறித்து அவளை கொள்ளையிட தீர்மானித்தான். குணவதி தான் கொடுத்த வாக்கை பற்றி கூறி திரும்பி வரும்போது கள்ளனை சந்திப்பதாக கூறிச் சென்றாள். தர்மதத்தனை சந்தித்து நடந்ததைச் சொன்னாள். தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டதாக வருந்தி அவளை கணவனிடம் செல்லுமாறு கூறினான் தர்மதத்தன். வரும் வழியில் கள்ளனை சந்தித்தாள். நடந்ததை கேட்ட கள்ளன் அவள் வீடு வரை காவலாக வந்து விடை கொடுத்தான். தன் மனைவி கொடுத்த வாக்கை காப்பாற்றியதை பெருமையாக நினைத்து மகிழ்ந்தான் குணவதியின் கணவன். இந்த மதனசேன கதையில கணவன், தர்மதத்தன், திருடன், இந்த மூவர்ல யாரு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள்? அதான் புதிர். இதுல என்னங்க புதிர் இருக்கு? 3 பேருமே பெருந்தன்மையா தானே நடந்துட்டாங்க. அதான் இல்லைன்றார். கணவன் தர்மதத்தன் 2 பேரும் நாணயம் மிக்க வணிக குலத்தை சேர்ந்தவங்களாம். நாணயம் கெட்ட இதயமே இல்லாதவன் அப்படின்னு மனித சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட திருடன், அவனுடைய செயல்தான் பெருந்தன்மையானது அப்படின்னு சொல்றார். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. வில்லி நகரத்து மன்னன் தர்மத்வஜனுக்கு 3 மனைவிமார்கள். அந்த மூவருடைய உடலில் இருக்கும் தோல் எனும் சருமம் மிகவும் அதிசய வகையில் மிருதுவானது. ஒருத்தியின் கூந்தலில் சூடியிருந்த பூவில் ஒரு மெல்லிய பொன்வண்டு அமர்ந்ததும் அது தாங்காமல் மூர்ச்சித்து விழுந்துவிட்டாள். 2ஆம் அவள் நள்ளிரவில் உறங்கும்போது சாளரத்தின் வழியாக சந்திர கிரகணம் அவள் உடல் மீது விழுந்தது. உடம்பு பற்றி எரிகிறது என்று அலறினாள். 3ஆம் அவள் அந்தப்புறத்தை விட்டு கிளம்பி திறந்த வெளியில் வந்தவுடன் அந்த இரவில் தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் நெல் புடைக்கும் சத்தத்தால் அவள் கை விரல்கள் கன்றிப்போய் காணப்பட்டன. 3 தேவியருக்கும் வைத்தியர்கள் சிகிச்சை செய்து அவர்களுக்கு ஒன்றும் ஏற்படாது என்று கூறி அரசனை சமாதானப்படுத்தினார்கள். கதை அப்படின்னு சொன்னாலே விதவிதமான கதை இருக்கும். அதுல இந்த கதை ஒருவித கதை, ரொம்ப மென்மையான கதை. எப்படின்னா, இந்த 3 தேவியர்ல எவள் மிகவும் மென்மைத்தன்மை வாய்ந்தவளாம் அப்படின்னு கேக்குறாரு. அதான் புதிரு. நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்ல. பெண்கள்ல இவ்வளவு மென்மையா இருப்பாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களாவே தெரியலையே. அப்ப யார் மென்மையானவள்? வண்டு கூந்தல் மேல் ஏறினபடியால் தாரவல்லியின் தேகம் மூர்ச்சித்தது. நிலவின் ஒளி மேலே விழுந்ததால் இந்துலேகை உடல் கொப்பளித்தது. மேலே படாமல் தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சப்தத்தால் கைவிரல் கன்றி போன மிருங்காவதியே அதிக நுட்பமான மென்மை உடல் வாய்ந்தவள். எப்படி பதில்? ரொம்ப நுட்பமான கதைக்கு நுட்பமான பதில். அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. அங்க தேசத்திலே வாரணாபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்ட எசக்கேது மன்னன் தன் நாட்டின் நிர்வாகத்தை தன் மந்திரி வசம் ஒப்படைத்துவிட்டு உல்லாசமாக இருந்தான். அரசன் இப்படியே பொறுப்பில்லாமல் இருப்பான் என கருதி மந்திரி புனித யாத்திரைக்கு புறப்பட்டான். ஊர் ஊராக சுற்றி நிதிதத்தன் என்ற வியாபாரியுடன் ஸ்வர்ணத்தீவுக்கு மந்திரி பயணித்தான். வழியில் நடுக்கடலில் கற்பக விருட்சம் தோன்றி அதில் தேவலோக பெண் போல் ஒருத்தி காட்சியளித்தார். வியாபாரம் முடிந்து ஊர் திரும்பியவுடன் நிதிதத்தனிடம் சொல்லிவிட்டு தன் ஊருக்கு திரும்பினான் மந்திரி. தன் நாட்டு அரசனிடம் தான் கண்ட அற்புத காட்சியை சொன்னான் மந்திரி.
உடனே மன்னன் அந்த அதிசயத்தை காண புறப்பட்டான். நடுக்கடலில் அந்த காட்சியை கண்டவுடன் அரசன் கடலில் குதித்தான். நடுக்கடலில் காட்சி தந்த அந்த பெண்ணை கடலின் அடியில் ஒரு தீவில் கண்டு காந்தர்வ மனம் புரிந்தான். அவளுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினான். அவளுடன் தன் நகருக்கு திரும்பினான். இதைக் கண்ட மந்திரி மனம் உடைந்து இறந்து விட்டான். மாற்றம் ஏமாற்றம் ரெண்டும் மாறி மாறி வர்ற இந்த கதையில தன் மன்னர் பெருமான் வெற்றி கொண்டு திரும்பி வந்திருக்கும் போது மந்திரி திடீரென்று மனம் உடைந்து இறந்து போவானேன், அந்த வித்யாதார பெண்ணை தானே அடைய முடியவில்லையே என்று வருத்தமா, அல்லது ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இனி பலிக்காது என்ற ஏமாற்றமா? எதனால் மந்திரி மாண்டு போனான்? இதான் இந்த கதைக்கான புதிர். மாற்றமே ஏமாற்றத்தால வருதான். இதுல பெருசா புதிர் இருக்கிறதா எனக்கு தெரியல. சரி, பதில் என்னன்னு சொல்லுங்க. மந்திரி மிகவும் நேர்மையானவன். ராஜ்யபாரத்தை மறந்து கிடந்த மன்னன் இப்போது தேவ கன்னிகை ஒருத்தியை அடைந்து விட்டதால் ராஜ்யம் என்ன ஆகுமோ என்ற ஏக்கத்தாலேயே மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான்னு பதில் சொல்றார். மாற்றமும் ஏமாற்றமும் இல்லாத பதிலா இருக்கு. அடுத்த கதையை சொல்லுங்க. இது அடுத்த கதை. புஷ்பரதம் எனும் நகரிலே தேவசுவாமி என்ற அந்தணனுக்கு சந்திரசுவாமி என்ற மகன் இருந்தான். சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற அவன் சூதாட்டத்தில் மோகம் கொண்டு எல்லாவற்றையும் இழந்தான். அவமானத்தால் தலை காட்ட முடியாமல் ஊர் வெளியே இருக்கும் சிவன் கோவிலில் தங்கினான். அங்கு வந்த முனிவர் தன் மந்திர சக்தியினால் சந்திரசுவாமிக்கு உணவும் மற்றும் சுகபோகத்தை தந்தார். அந்த மந்திர சக்தியை தனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று முனிவரிடம் வற்புறுத்தி கற்க ஆரம்பித்தான். பாதி கற்கும் போதே மந்திர சக்தி அதன் சக்தியை இழந்தது. சந்திரசுவாமி மந்திர சக்தி பெறவில்லை. முனிவரும் அந்த மந்திர சக்தியை இழந்தார். இந்த கதையில ஒரு விசேஷம் பாத்தியா? ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும், அதுவும் முறைப்படி எப்படி சொல்லணுங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. முறைப்படி உச்சாடனம் செய்து மந்திரத்தை உருவேற்றியும் சிஷ்யனுக்கு ஏன் சித்தி கிடைக்கவில்லை? அதான் இந்த கதையோட புதிர். சோம்பேறித்தனமா எதையும் அடையணும்னு நினைக்கவும் கூடாது, அதிபுத்திசாலியா நடந்துக்கவும் கூடாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க இந்த கதையில. பதிலும் அழகாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பதிலுங்க? லட்சியம், விரதம், ஈடுபாடு, தானம் இவற்றில் எதுவாயிருந்தாலும் ஏகமனதாய் ஒருமித்த சிந்தனையால் சந்தேகம் இல்லாமல் கலங்காத உறுதியுடன் தைரியமாக நடத்தாவிட்டால் எதிலும் சித்தி கிட்டாது. குருவின் உபதேசத்தை பெற்றாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றிவிட்டன. அதனால் சித்தி கிடைக்கவில்லை. தகுதியற்ற சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததால் குருவும் தன் சக்தியை இழந்தான். இதுதான் இந்த கதையோட புதிர்க்கான விடை. ரொம்ப குழப்பமான கேள்விக்கு தெளிவான பதில். அடுத்த கதை என்ன? இது அடுத்த கதை. விசாலா என்னும் நகரத்தில் அர்த்ததத்தன் என்னும் பெரிய வியாபாரிக்கு அனங்க மஞ்சரி என்ற செல்லப்பெண் இருந்தாள். அவளுக்கு கமலாகரன் என்ற ஒரு பால்ய சிநேகிதன் இருந்தான். இருவருக்கும் அளவு கடந்த நட்பு இருந்தது. ஒருவரை விட்டு ஒருவரை பிரிந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நட்பு. அனங்க மஞ்சரிக்கு கல்யாண வயது வந்தது. தந்தை அவளுக்கு மணிவர்மன் என்பவனுக்கு மணம் முடித்து கொடுத்தார். தந்தையை விட்டு பிரியாத செல்லப்பெண் மணிவர்மனை வீட்டு மாப்பிள்ளையாக்கி தன்னுடன் இருக்குமாறு செய்தாள். அனங்க மஞ்சரிக்கு கல்யாணமானதால் கமலாகரனை சந்திக்க தடைகள் இருந்தன. ஒரு சமயம் மணிவர்மன் தன் ஊருக்குச் சென்றான். அந்த சமயம் கமலாகரனை சந்திக்க தோழியை தூது அனுப்பினாள் அனங்க மஞ்சரி. இருவரும் தோட்டத்தில் சந்தித்தனர். நட்பின் ஆழத்தினால் கமலாகரனை பார்த்ததும் அனங்க மஞ்சரி அடக்க முடியாத துக்கத்தில் உயிரை இழந்தாள். அவளின் மறைவை தாங்க முடியாத கமலாகரனும் உயிரை விட்டான். இந்த செய்தியை கேட்டு மனைவி மேல் அலாதியான அன்பை வைத்திருந்த மணிவர்மன் இருவரையும் பார்த்து அவனும் உயிரை விட்டான். அனங்க மஞ்சரி, மணிவர்மன், அர்த்ததத்தன் இம்மூவரில் யார் உயிர் நீத்தது அபூர்வம். இதான் இந்த கதைக்கான புதிர். பதில் சொல்லு பார்க்கலாம். நட்போட ஆழத்தை இதை விட தெளிவா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். 3 பேரோட செயலும் ரொம்ப சிறந்ததா இருந்தது. அதனால எனக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்களே சொல்லுங்க. நட்பின் ஆழத்தால்
அனங்கமஞ்சரியும் கமலாகரனும் உயிரை விட்டார்கள். அது நட்பின் அடையாளம். இது ஒரு அபூர்வமான செயல் என்று சொல்ல முடியாது. மனைவி மேல் உண்மையான அன்பை வைத்து அவளுடைய நட்பிற்கு தடை சொல்லாமல் அவள் உயிர் பிரிந்ததும் அதன் தாக்கத்தால் இறந்தானே மணிவர்மன், அவன் செயலே அபூர்வம். எப்படி இருக்கு பதில்? ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்த கதையை சொல்லுங்க. இது அடுத்த கதை. பாட்டலிபுத்திர நகரத்தில் விஷ்ணு சுவாமியின் 4 பிள்ளைகள் பெற்றோர்கள் இறந்த பிறகு உறவினர் வீட்டில் மரியாதை இழந்ததால் தனி திறமை வளர்த்து கொள்ள வெவ்வேறு இடத்திற்கு சென்று தேர்ச்சி பெற்று மீண்டும் சந்தித்தார்கள். முதலாம் அவன் இறந்த பிராணியின் எலும்பை பார்த்தால் அதைக் கொண்டு அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தை உருவாக்குவேன் என்றான். இரண்டாம் அவன் அந்த பிராணியின் மாமிச பிண்டத்தின் மேல் தோல், முடி, நரம்பு மண்டலம் உருவாக்குவேன் என்றான். மூன்றாம் அவன் இரத்த உறுப்புகளையும் மற்ற அவயங்களை நான் கொடுப்பேன் என்றான். நான்காம் அவன் இதெல்லாம் முடிந்தால் அதற்கு நான் உயிர் கொடுப்பேன் என்றான். இதை பரிசோதிக்க 4வரும் காட்டிற்கு சென்று அங்கு கிடந்த ஒரு எலும்பினால் அந்த மிருகத்தை உருவாக்கினார்கள். உயிர் கிடைத்ததும் சிங்கமாக உருப்பெற்று அந்த 4வரையும் அடித்துக் கொன்றது. இந்த கதையில பார்த்தா இந்த 4 திறமசாலிகள் எப்படி தேவையில்லாம அவங்களோட உயிரை போக்கிண்டாங்கன்னு நீயே பாரு. அதுல இந்த சிங்கத்தை சிருஷ்டி செய்த பழி அந்த 4வர்ல யார போய் சேருங்கிறது தான் இந்த புதிர். இந்த கதை ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. உருவம் கொடுத்த அப்புறம் அது சிங்கம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்கலாமா? பதிலும் அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பதில்னு நீங்களே சொல்லுங்க. அந்த 4 பேர் செஞ்சதுல சிங்கத்துக்கு உயிர் கொடுத்திருக்கான்ல, அவனுக்கு தான் அந்த பழி சேரும்னு பரமசிவன் சொல்றார். மற்றவர்கள் தங்கள் மாய சக்தியால் எந்த மிருகத்தை உருவாக்கினார்களோ என்று அறியாமலேயே அதன் மாமிச பிண்டத்தையும் தோல் உறுப்புகளையும் உண்டாக்கினார்கள். அறியாமையினால் செய்த காரியத்தால் பழி உண்டாகாதாம். சிங்கத்தின் உருவத்தை கண்ணால் கண்டும் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டி அதற்கு உயிர் கொடுத்திருக்கான்ல, அவனுக்கு தான் அந்த பழி சேரும்னு சொல்லிருக்கு. பரவாயில்லையே, நான் கூட சரியா சொல்லிட்டேனே. அடுத்த கதை என்னங்க? சிவபெருமான் சொன்ன புதிர் கதையில அடுத்த கதை. அயோத்தி நகரத்தில் ரத்னதத்தன் என்ற பெரிய வியாபாரி இருந்தான். அவனுக்கு ரத்னாவதி என்ற பெண் இருந்தாள். ஆண் குலத்தையே வெறுத்த அவள் கல்யாணத்தை வெறுத்தாள். தந்தை இதனால் மிகவும் மனம் நொந்து போனார். அந்த வேளையில் நகரெங்கும் திருட்டுத் தொல்லை அதிகமாகவே இருந்தது. அரசன் திருடனை பிடிக்க மாறுவேடம் கொண்டு அவனை சந்தித்து அவன் இருக்கும் இடத்தை தெரிந்து பெரும் படையுடன் அவனை தாக்கினான். மகா பராக்கிரமசாலியான திருடன் போராடி இறுதியில் தோற்றான். அரசன் அவனை கழுவேற்ற கட்டளை இட்டான். திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும் போது வியாபாரி மகள் ரத்னாவதி அவனை பார்த்து அவன் மீது ஆசை கொண்டு தந்தையிடம் தன் விருப்பத்தை சொன்னாள். மகள் ஆசைப்பட்டதை அரசனிடம் கூறி திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் தருவதாக கூறினான். அரசன் மறுத்துவிட்டான். திருடனை கழுவேற்றி விட்டார்கள். அவன் உயிர் கொஞ்ச கொஞ்சமாய் போய்க் கொண்டிருந்தது. அந்த நிலையில் தன்னை நோக்கி ரத்னாவதி தன் உறவினருடன் வருவதைக் கண்டான். உடன் இருந்தவர்கள் கூற கேட்டு முழு விவரத்தையும் அறிந்தான். சிறிது நேரம் அழுதான். பிறகு கொஞ்சம் சிரித்தான். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இந்த கதை முடிஞ்சிருக்கு. அதாவது திருடன் முதல்ல ஏன் அழுதான், பிறகு ஏன் சிரிச்சான், இதான் புதிர். மனுஷன்னா அழணும், சிரிக்கணும். இதுல என்ன புதிர் இருக்கு? தன்னை காப்பாற்றுவதற்காக ரத்தின வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்துக்கு தன்னால் எதுவும் கைமாறு செய்ய முடியவில்லையே என்று முதலில் அழுதானாம். பிறகு தன்னை மணக்க விரும்பியவர்களை எல்லாம் விட்டு ரத்னாவதி தன் மீது ஆசை கொண்டாலே உண்மையில் பெண்கள் மனதை அறிய முடியாது என்று நினைத்து அவன் சிரித்தான். எப்படி இருக்கு கதை? இன்னும் எவ்வளவு கதை பாக்கி இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. வாரணாசி நகரத்திலே ஹரிசுவாமி என்பவன் இருந்தான். மன நிம்மதிக்கு புனித யாத்திரை செய்ய கிளம்பினான். பசி, தாகம், வழிநடையின் அலுப்பு, உருக்குலைந்து மாறி சோறு தண்ணீர் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் ஹரிசுவாமி வரும்போது ஓர் ஊரை அடைந்தான். அங்கே பத்மநாபன் என்பவர் பலருக்கு அன்னம் இட்டு வந்தார். பத்மநாபன் மனைவி
ஹரிசுவாமியின் நிலைமை கண்டு இரக்கப்பட்டு சமைத்திருந்த அன்னத்தை ஒரு பாத்திரம் நிறைய எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். ஹரிசுவாமி அன்ன பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு குளக்கரையை அடைந்து குளத்தில் இறங்கி கை கால் கழுவினான். அந்நேரம் அங்கிருந்த மரத்தின் மீது ஒரு பருந்து ஒரு கருநாகத்தை கொண்டு வந்து அதை உண்ண காத்திருந்தது. கருநாகத்தின் வாயிலிருந்து துளி விஷம் ஹரிசுவாமி வைத்திருந்த அன்ன பாத்திரத்தில் விழுந்தது. அதை கவனிக்காது ஹரிசுவாமி சோற்றை சாப்பிட்டு விட்டான். விஷத்தின் கொடுமை பொறுக்க முடியாமல் ஹரிசுவாமி தள்ளாடிக்கொண்டே அன்னமிட்ட வீட்டிற்கு வந்து விஷம் சோற்றில் இருந்தது பற்றி சொல்லி விஷத்தை போக்க மந்திரவாதியோ வைத்தியனையோ அழைத்து வரச் சொன்னான். இல்லாவிட்டால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் என்றான். இப்படி கூறும்போதே ஹரிசுவாமி தன் கண்களை மூடி உயிரை விட்டான். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கதைக்கு ரொம்ப பொருந்தும். எப்படின்னா, ஹரிசுவாமி இறந்த தோஷமும் உயிர் நீத்த பழி குற்றமும் யாரை சேரும்? அதான் புதிர். இதுல எப்படி யார குற்றவாளின்னு சொல்ல முடியும்? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. பதில் என்னன்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான். உன்னோட யூகம் ரொம்ப சரி, யாரும் குற்றவாளி அல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்க. தம்பதிகள் ஹரிசுவாமி பசியென்று வந்தபோது இறக்கப்பட்டு ஆகாரம் கொடுத்தார்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்களாக மாட்டார்கள். தற்செயலாக நிகழ்ந்துவிட்ட உயிர் கொலையில் யார் மீதாவது குற்றம் சுமத்த முயல்பவர்கள் மீதுதான் குற்றம் ஏற்படும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடமா இருக்கிற கதை இல்ல? அடுத்த கதை என்னன்னு சொல்லுங்க. இது அடுத்த கதை. ஒரு நாள் மனசுவாமி சிவபுரம் நகரத்தின் ராஜகுமாரியை மத யானையிடமிருந்து காப்பாற்றினான். தன்னை காப்பாற்றியவன் மீது ஆசை கொண்டாள் ராஜகுமாரி. ராஜகுமாரியின் மீது மனசுவாமியும் ஆசை கொண்டான். அவள் இல்லாமல் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்த மனசுவாமி மூலதேவர் மூலம் மாய குளிகை ஒன்றை பெற்று அவர் கூறியபடி ஓர் அழகிய பெண்ணாக உருமாறினான். மூலதேவரும் குளிகை ஒன்றை கொண்டு கிழவர் வேடம் கொண்டார். மூலதேவர் அரசனிடம் பெண்ணாக உருக்கொண்ட மனசுவாமியை ஒப்படைத்து எங்கோ சென்ற தன் மகன் வந்தவுடன் மனம் முடித்து வைக்க அழைத்துச் செல்வதாக விட்டுச் சென்றார். அரசனும் பெண்ணான மனசுவாமியை தன் மகளுடன் தோழியாக இருக்க அனுமதித்தான். மனசுவாமி ராஜகுமாரியிடம் தன் ரகசியத்தை தெரிவித்து அவளை காந்தர்வ மனம் கொண்டான். பெண்ணுருவில் இருந்த மனசுவாமியை மந்திரி குமாரன் பார்த்து அவன் மீது ஆசை கொண்டான். தன் தந்தையிடம் மந்திரி குமாரன் தன் ஆசையை தெரிவித்தான். மந்திரி அரசனிடம் தன் மகனின் ஆசையை கூறினான். அரசன் மறுத்தான். மந்திரிகள் சம்மதிக்க வைத்தார்கள். இதை அறிந்த மனசுவாமி அரசனிடம் தன்னை மணக்க விரும்பும் மந்திரி குமாரன் 6 மாதம் புனித யாத்திரை சென்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மந்திரி குமாரன் அதற்கு இசைந்து புனித பயணம் மேற்கொண்டான். இந்த விஷயம் மூலதேவருக்கு எட்டியது. தன் நண்பனான சசியை தன் மகன் போல உருமாறச் செய்து அரசனிடம் சென்ற மூலதேவர் தான் விட்டுச் சென்ற பெண்ணை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அரசன் நடந்ததை கூறாமல் அந்த பெண் எங்கோ சென்று விட்டதாக கூறினான். குற்றம் என்னுடையது, அதற்கு என் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறி ராஜகுமாரியை சசிக்கு மனம் முடித்து வைத்தார். மூலதேவர் புதுமண தம்பதிகளை அழைத்துக் கொண்டு தன் வீடு திரும்பினார். அங்கு வந்த மனசுவாமி ராஜகுமாரியை தான் காந்தர்வ மனம் கொண்டதால் தனக்குதான் சொந்தம் என்றான். அதற்கு சசி அவளை தான் அக்னி சாட்சியாக மனம் புரிந்ததால் தனக்குதான் சொந்தம் என்றான். ஒரு மாய குளிகை அது எப்படியெல்லாம் வேலை செய்யறதுன்னு இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. மனசுவாமி மூலதேவரோட மகன். இவர்கள்ல யாருக்கு சசிபிரப முறைப்படி மனைவி ஆவாள்? இதான் புதிர். நல்ல காலம் அந்த மாய குளிகை நம்ம கிட்ட இல்ல. அது இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம். சரி, பதில் என்ன? ராஜகுமாரியை முறைப்படி அவள் தந்தை சசிக்கே, அதாவது மூலதேவரோட மகனுக்கே அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொடுத்தபடியால் அவள் சசிக்கே மனைவியாவாள். மனசுவாமியோ திருடன் போல ரகசியமாக அவளை காந்தர்வ முறையில் மணந்து கொண்டான். திருடனுக்கு எப்போதும் மற்றவனுக்கு உரித்தான பொருள் மீது உரிமை கிடையாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. ஸ்வர்ணபுரி என்ற நகரத்தை ஜுமுதகேது அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகனான ஜுமுத வாகனன் அரண்மனை தோட்டத்தில் இருந்த பரம்பரை சொத்தான கற்பக விருட்சத்திற்கு விடுதலை அளித்து உறவினர்களுக்கு நாட்டை கொடுத்துவிட்டு மலைச்சாரலிலே ஒரு பரணசாலை அமைத்து தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து காலம் கழித்தான்.
ஒரு நாள் தன் நண்பன் மித்ருவசுவுடன் காட்டில் திரிந்து கொண்டிருந்தான். ஒரு இடத்தில் ஏராளமான எலும்பு துண்டுகள் குவிந்து கிடப்பதை பார்த்து ஜுமுத வாகனன் தன் நண்பனிடம் என்னவென்று கேட்டான். நாகங்களின் தாயான கத்ரு கருடனின் தாயான வினதையை வெற்றி கொண்டு அவளை அடிமையாக்கினாள். கருடன் தன் தாயை விடுவித்து கோபம் கொண்டு பாதாள லோகத்தில் புகுந்து நாகங்களை அழித்தான். பாம்புகள் அழிவதைக் கண்ட நாகராஜன் கருடனுடன் ஒரு உடன்பாடு கொண்டு தினம் ஒரு பாம்பை உணவாக அனுப்பினான். கருடன் கொன்ற பாம்பின் எலும்பு துண்டுகள்தான் இது என்று மித்ரவசு கூறினான். ஜுமுத வாகனன் தன் மனதிற்குள்ளாக தன் உடலை தியாகம் செய்வது என்று முடிவு செய்து ஒரு நாகத்தையாவது கருடனிடமிருந்து மீட்க முயற்சி மேற்கொண்டான். அப்போது அன்றைக்கு பலியாகப் போகும் நாகத்தின் தாய் வருத்தமாக இருப்பதைக் கண்டு அவளுக்கு ஆறுதல் கூறி அவளுடைய மகனுக்கு பதிலாக தான் கருடனுக்கு பலியாகப் போவதாக கூறி கருடனுக்காக காத்திருந்தான் ஜுமுதவாகனன். புயல் அடிப்பது போல கருடன் வந்து மகாவீரனை மூக்கினால் கொத்தி தூக்கிச் சென்றது. ஜுமுத வாகனனை தின்னும்போது அவன் சந்தோஷமாக இருப்பதைக் கண்ட கருடன் வியந்து நாகமாக இருக்க முடியாது என்று தீர்மானித்தது. பலியாக வேண்டிய நாகமான சங்கச்சூடன் அங்கு வந்து கருடனிடம் தான் பலிநாகம் என்று கூறி தன்னை சாப்பிடுமாறு வேண்டினான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக தியாகம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதான் இந்த கதையில ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. சங்கசூடன் ஜுமுத வாகனன் இந்த 2 பேர்ல யாருடைய செயல் சிறந்தது? அதான் குதிர். 2 பேரோட செயலுமே சரின்னு தோணுது. எப்பவும் போல எனக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. நான் எங்க சொல்ல போறேன், பரமசிவன் சொல்ல போறார். அதாவது ஜுமுத வாகனன் நடத்தையில் அதிசயம் எதுவும் இல்லையாம். பல ஜென்மங்களாக அவன் அந்த மனப்பக்குவத்தையும் புண்ணியத்தையும் அடைந்திருக்கிறான். ஆனால் சங்கசூடன் தான் உயிர் தப்பிய பிறகும் தனக்கு பதிலாக வேறு ஒருவனை தூக்கிக் கொண்டு ஓடிய கருடனை துரத்திச் சென்று தன்னையே சாப்பிட வேண்டும் என்று மன்றாடி கேட்டானே, அவன் செயல்தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார். ரொம்ப உன்னதமான செயல் இல்லது. சரியான பதில். அடுத்த கதை சொல்லுங்க. இது அடுத்த கதை. கலையார்வம் கொண்ட மன்னன் யசோதனன் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கலைத்திறன் கொண்டவர்களாக விளங்கினார்கள். சிற்பக்கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால் கனகபுரம் மக்கள் உருவாக்கும் சிற்பங்களுக்கு உலகெங்கும் நல்ல மரியாதை. மன்னன் ஒரு சிற்பக்கூடத்தை பார்வையிட வந்தான். அந்த சிற்பக்கூடத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய 2 சிலைகளை பார்த்து அதை தன் அரண்மனைக்கு அனுப்பி வைக்குமாறு ஆணையிட்டான். அந்த சிற்பத்தை வடித்த சிற்பிகளை மறுநாள் அரண்மனைக்கு வந்து பரிசுகளை வாங்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். மன்னன் ஏன் இப்படி சொன்னான் என்று தெரியாமல் சிற்பிகள் மறுநாள் அரண்மனைக்கு சென்றார்கள். அப்பொழுது மன்னன் அமைச்சரிடம் பலதரன் வடித்த சிற்பத்தில் ஊனம் இருப்பதாக சொன்னான். இதை கேட்ட பலதனன் சிற்பக்கூடத்திற்கு சென்று சிற்பத்தை பார்த்தான். கையில் ஊனம் இருந்தது தெரிந்தது. பலதரன் தற்கொலை செய்து கொண்டான். இந்த செய்தியை கேட்ட மன்னனும் உயிர் நீத்தான். இந்த கதையில 2 பேரும் இறந்துட்டாங்க. மகாராஜனும் இறந்துட்டாரு, சிற்பியும் இறந்துட்டான். இந்த 2 பேரோட செயல்ல எது சிறந்தது? அதான் குதிர். ஏன் தப்பு கண்டுபிடிச்சா உடனே உயிரை விட்டுறணுமா என்ன? பதில் என்ன சொன்னாரு? உண்மையான படைத்தவனுக்கு தான் அந்த மாதிரி மனப்பக்குவம் இருக்கும். அரசனோட செயல் தான் சிறந்தது. அதாவது சிற்பியின் நடத்தையில் சிறந்த அம்சம் ஒன்றும் இல்லையாம். தவறை சுட்டி காட்டியது கேட்டதும் சிற்பியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் உயிரை மாய்த்து கொண்டான். ஆனால் அரசனோ பதவியாலும் அதிகாரத்தாலும் எதையும் செய்ய முடிகிற சூழ்நிலையில் இருப்பவர்கள். சிற்பி செய்த தவறு மன்னனை பாதிக்காது. இருந்தாலும் தன் நாட்டிற்கு அவமானம் ஏற்படக்கூடாது என்று எண்ணி சிற்பத்தை தன் அரண்மனைக்கு அனுப்பச் சொன்னது மட்டுமல்ல, சிற்பி தன்னால் மரணம் அடைய நேர்ந்ததே என்று மனம் நொந்து இறந்த அரசனின் செயலே சிறந்தது அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டார். மக்கள் செய்யற தப்பு மன்னனை தான் சாரும்னு இந்த கதையில எவ்வளவு அழகா தெரியுது இல்ல? அடுத்த கதை என்னங்க? இது அடுத்த கதை. சித்திரகூடம் என்றொரு நகரத்தை சந்திராவலோகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றபோது கண்வ முனிவரின் மகள் இந்திரபிரபையை மணந்தான். அவளை கூட்டிக் கொண்டு நகரத்திற்கு வரும் வேளையில் இரவு நெருங்கவே ஒரு அரச மரத்தடியில் தங்கி இளைப்பாரி அன்றிரவை அங்கே கழித்தான். விடியும் வேளையில் ஜுவாலமுகன் என்னும் பிரம்மராட்சசன் தோன்றி அரசன் தன் இடத்தை பாழ்படுத்தியதால் அரசனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழிப்பதாக கூறியது. அரசன் பிரம்மராட்சசனை சமாதானப்படுத்தி நரபலி ஒன்று கொடுப்பதாக வாக்கு கூறி
நகருக்குள் சென்றான். நரபலி 7 வயது சிறுவனாக இருக்க வேண்டும். அவனே முன்வந்து நரபலிக்கு சம்மதிக்க வேண்டும். நரபலியிடும் போது சிறுவனின் பெற்றோர்கள் கை கால்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். அரசனே நரபலி கொடுக்க வேண்டும் என்ற பிரம்மராட்சசனின் கட்டளையை தன் மந்திரியிடம் அரசன் சொன்னான். மந்திரி தண்டோரா போட்டு அறிவிக்கச் சொன்னான். அப்படி அறிவிக்கும் போது அதை கேட்டு 7 வயது சிறுவன் தானே முன்வந்து சம்மதித்தான். பெற்றோர்களை சந்தித்து அவர்களையும் சம்மதிக்க வைத்தான். அரசன் அந்த சிறுவனை பிரம்மராட்சசன் முன் கிடத்தி தாய் தந்தையர் கை கால்களை பிடித்துக் கொள்ள அரசன் பலி கொடுக்க தயாராக கத்தியை உருவும் போது சிறுவன் உரக்க சிரித்தான். தன் உயிர் போகப் போகிற அபாயம் சூழ்ந்திருக்கும் அந்த சமயத்துல அந்த சிறுவன் ஏன் சிரிச்சான்? தான் முதிர். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது எப்படிதான் சிரிப்பு வருதோ, அதுவும் அந்த சிறுவனுக்கு. பதில் என்னங்க? சிறுவன் சிரித்த காரணம் அதனே வேணும். எளிய ஜீவன் தனக்கு ஆபத்து நேரிடும் போது தாய் தந்தையரிடம் முறையிடும். தாய் தந்தையர் இல்லாவிட்டால் அரசனிடம் முறையிடும். அரசன் உதவி இல்லாவிட்டால் இஷ்ட தேவதையை வேண்டிக் கொள்ளும். இந்த சிறுவன் விஷயத்திலோ சிறுவனின் பெற்றோர்கள் பேராசை கொண்டு அவன் கை கால்களை பிடித்து இருந்தனர். தன் உயிரை காப்பாற்றுவதற்காக சுயநலம் கொண்டு அவனை கொல்ல அரசன் தயாராக இருந்தான். அழியக்கூடிய உடலை காப்பாற்ற சுயநலத்தோடு இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்களே என்று நினைத்து சிரித்தானாம் அந்த சிறுவன். நல்லா இருக்குங்க கதை. அடுத்த கதையை சொல்லுங்க. இது அடுத்த கதை. கலிங்க தேசத்தில் சோமாவதி பட்டணத்தை பிரத்யும்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அந்த பட்டணத்தில் வேதங்களை நன்கு ஓதிய யக்ஞ சோமன் குணவதி என்கிற மனைவி மற்றும் தேவசோமன் என்ற மகனுடன் வாழ்ந்து வந்தான். நல்ல அறிவாளியாக இருந்த தேவசோமன் பிற்காலத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்குவான் என்று நினைத்தான். ஆனால் 16வது வயதில் ஒரு நாள் திடீரென்று காரணம் தெரியாமல் இறந்து போனான். பெற்றோர்கள் அழுது புலம்பினார்கள். உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். சுடுகாட்டில் வாழும் பாசுபத துறவி ஒருவன் இதைக் கண்டான். தன் உடலை துறந்து மாய சக்தியால் இளைஞனின் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென தீர்மானித்தான். சட்டென்று பக்கத்தில் சென்று உரக்க வாய்விட்டு அழுதான். பிறகு துள்ளி குதித்து கூத்தாடினான். இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமன் தேகத்திற்குள் புகுந்தான். சிதையில் வைக்க தயாராயிருந்த தேவசோமன் உயிர் பெற்று எழுந்தான். கூடு விட்டு கூடு பாயும் போது அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான், பிறகு எதற்காக சிரித்து கூத்தாடினான்? இதான் புதிர். ஆமா, இந்த கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் நிஜமாவே சாத்தியமாகுமா? ரொம்ப அதிசயமா இருக்குங்க. பதில் என்ன? கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருந்தா கண்டிப்பா செய்யலாம். தன்னுடைய நெடுநாளைய கேட்டு சரீரத்தை துறக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் துறவிக்கு பற்றி கொண்டது. அவன் அந்த சரீரத்துடன் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன். நெடுநாள் பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் அழுதான். புதிய உடலை ஒன்றை அடையப் போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்த அதை கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியும் என்று ஆனந்த கூத்தாடினான் அந்த துறவி. ஓ, அப்படியா? அடுத்த கதையை சொல்லுங்க. இது அடுத்த கதை. சேரபுரம் என்னும் நகரத்திலே நட்சத்திரராஜன் என்பவன் முறைப்படி அவசத்திகாலை மணந்து கொண்டான். இருவரும் அந்த ஊர் கோயிலுக்காக ஊரிலிருந்து சுவாமி விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு உணவருந்த பக்கத்து ஊருக்குள் வந்தார்கள். அவசத்திகாலையும் விக்கிரகத்தையும் ஒரு மண்டபத்தில் விட்டுவிட்டு உணவு கொண்டு வர ஊருக்குள் சென்றான். வணிகன் ஒருவன் அவசத்திகால் உறங்கும் நேரத்தில் அங்கிருந்த விக்கிரகத்தை எடுத்துச் சென்று விட்டான். தூங்கி எழுந்த அவசத்திகால் சிலையை காணாமல் அதை தேடி ஊருக்குள் சென்றாள். உணவுடன் வந்த நட்சத்திரராஜன் அவசத்திகாலையும் விக்கிரகத்தையும் காணாமல் அதிர்ச்சி அடைந்தான். அவ்வழியே வந்த தாதி ஒருத்தி அமைச்சரின் மனைவியிடம் நட்சத்திரராஜனை அழைத்துச் சென்றாள். நட்சத்திரராஜன் விவரங்களை சொன்னான். விக்கிரகத்தை திருடியதால் தனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ என்று பயந்து குளத்தில் விழுந்து இறந்தான். எங்கு தேடியும் சிலையை காணாததால் அவசத்திகால் தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். அவசத்திகாலையும் விக்கிரகத்தையும் கண்டுபிடிக்க முடியாததால் நட்சத்திரராஜன் தன் உயிரை விட்டான். நட்சத்திரராஜன் இறந்த செய்தியை கேட்ட அமைச்சரின் மனைவி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லையே என்று அவளும் உயிரை விட்டாள். தன்னால் தான் இருவரும் இறந்தார்கள் என்று நினைத்து தாதியும் உயிரை விட்டாள். அவசக்திகாள், அவளுடைய கணவன் நட்சத்திரராஜன், அந்த வியாபாரி, அமைச்சரின் மனைவி, அவளுடைய தாதி, இவங்கள
யார் உயிர் விட்டது பெரிய செயல். இதான் அந்த புதிர். தாதி உயிரை விட்டதுதான் பெரிய செயல்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ரொம்ப சரி. மற்றவர்கள் இறப்பதற்கு காரணம் இருக்கிறதாம். தாதியின் இறப்பிற்கு காரணம் எதுவும் இல்லையாம். அதனால் தாதியின் செயலே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 23 கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கதை பாக்கி இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி? ஆமா, இது 24வது கதை, கடைசி கதை. ஒரு ராஜ்யத்தில் தர்மன் என்ற பெயருடைய மன்னன் ஆண்டு வந்தான். உறவினர்கள் தர்மராஜனுடைய நாட்டை கைப்பற்றிக் கொண்டு அவனை துரத்திவிட்டார்கள். அரசன் இரவோடு இரவாக தன் சகோதரியையும் அவள் மகள் ஆகிய இருவருடன் நாட்டை விட்டு கிளம்பினான். விந்திய மலைக்காட்டை அடைந்தார்கள். அங்கு திருடர்கள் கொள்ளையடிக்க மன்னனுடன் போரிட்டனர். மன்னன் சகோதரியையும் அவள் மகளையும் நடு காட்டில் நுழைந்து தப்பித்துச் செல்லுமாறு அனுப்பிவிட்டான். தைரியமாக போரிட்டு மன்னன் மாண்டான். இதற்கிடையில் பக்கத்து நாட்டு அரசனான சண்டசிம்மனும் அவனது மகன் சிம்ம பராக்கிரமனும் வேட்டையாட வந்தார்கள். அங்கே மண்ணில் பெண்கள் இருவரின் காலடி சுவடுகள் பதிந்திருப்பதைக் கண்டனர். பெரிய காலடி சுவடை கொண்டவளை தந்தை மணப்பதென்றும் சிறிய காலடி சுவடு உடையவளை மகன் மணந்து கொள்வதென்றும் முடிவு செய்தார்கள். இருவருமாக காலடி சுவடுகளை பின்பற்றி பெண்மணிகள் இருவரையும் குளக்கரையில் கண்டார்கள். அரசன் அவர்களின் சோகக் கதையை கேட்டு ஆறுதல் சொல்லி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். சின்ன பாதத்தை உடைய தாயான சந்திரவதியை ராஜகுமாரனான சிம்ம பராக்கிரமன் மனம் புரிய, பெரிய பாதத்தையுடைய ராஜகுமாரி லாவண்யவதியை அரசனான கண்டசிம்மன் மணந்து கொண்டான். பாத அளவால் ஏற்பட்ட தவறால் தாய் ராஜகுமாரன் மனைவியானாள். மகள் தன் சொந்த தாயின் மாமியார் ஆனாள். அதேபோல தாயும் தன் சொந்த மகளின் மருமகளாக வந்தாள். தந்தையும் மகனும் தலைமுறை மாறி மகளையும் தாயையும் முறையே மணந்து பெற்றெடுத்த குழந்தைகள் தங்களுக்குள்ளே எத்தகைய உறவு முறை கொள்வர். இதான் புதிர். இதுக்கு பரமசிவன் பதிலே சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, இந்த மாதிரி முறை தெரியாம யாரும் யாரையும் திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படி நமக்கு உணர்த்தத்தான் பதில சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.